ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான மணமான சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை. மெயின் ஐட்டம் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். புளி கூட உப்பு, கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மிளகு சீரகத்தை நுணுக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அம்மி, இந்த மாதிரி கல்லில் வச்சு தட்டி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். மிக்சிலையும் அடித்து செய்யலாம். இப்போ மிளகையும் சீரகையும் தனியாக போட்டு நான் நுணுக்கிக்கிறேன். இதை ரொம்ப ஃபைனாக நுணுக்காமல் 1-2ஆகவே நுணுக்கிக்கோங்க. இந்தளவு நுணுக்குனா போதும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இது கூடவே பூண்டை நம்ம போட்டு தட்டிக்கலாம். பூண்டு அந்த தோலோடே போட்டுருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே லைட்டாக தான் தட்டணும், ரொம்ப ஃபைனாலாம் தட்டக்கூடாது. 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். இதில் மிளகு ரசம்னால மிளகோட ஃப்ளேவர் தான் நமக்கு அதிகமாக வர மாதிரி பண்ணணும். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. புளி நான் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிக்கோங்க கையை வச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கையாலேயே. இப்போ தண்ணி இது கூடவே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம உப்பு, புளி எந்த அளவு இருக்குதுன்னு இந்த இதில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு இந்த மாதிரிலாம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இது கூட நான் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போது வடைச்சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு இது கூட நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சோடனே மிளகு, சீரகம், அப்புறம் தட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூடு, அந்த மிக்ஸை நல்லா போட்டு ஒரு 1 மினிட் வதக்கினா போதும். 1 to 2 மினிட்ஸ், ரொம்ப வதக்க தேவையில்லை, லைட்டாக மட்டும் நம்ம வதக்கிக்கணும். இப்போது இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், இது ரொம்ப மெயினான ஐட்டம் ரசத்துக்கு. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி, புளி கரைசலை ஊற்றிக்கணும். மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இது கூட. இப்போ இந்த புளி தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மெயின் ரசத்துக்கு எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த புளியோட ரா ஸ்மெல் ரசத்தில் இருக்காது. இப்போ தான் லைட்டாக நுரைக்குது. இது நல்லா நுரைச்சி லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் நல்லா நுரைச்சிருச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உடனே நம்ம ஆஃப் பண்ண உடனே நம்ம ரசத்தை மாற்றி வச்சிடணும். இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் போகிறதுனா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி போட்டால். உடனே நம்ம வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சிடணும் ரசத்தை. அவ்வளோதாங்க, சூப்பரான மணமான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.